நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபேனா? உங்களுக்கு கிரிக்கெட் பார்த்தா மட்டும் போதுமா? இல்ல கிரிக்கெட்டுக்கு பின்னாடி நடக்கிற ரியல் ஸ்டோரீஸ், கிரிக்கெட்டர்ஸ் ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களோட மைண்ட் கேம்ஸ், ட்ரெஸ்ஸிங் ரூம் சீக்ரெட்ஸ் இத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறது எல்லாமே கிரிக்கெட்ன்ற கேம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் தரக்கூடிய சூப்பர் புக்ஸ். இந்த புக்ல இருக்கிற ஸ்டோரீஸ் உங்களோட கிரிக்கெட் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாத்திரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல உங்க ஃபேவரட் புக் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளேயிங் இட் மை வே, சச்சின் டெண்டுல்கரை பத்தின ஒரு ஆட்டோபயோகிராஃபி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சச்சின் டெண்டுல்கரை நம்ம கிரிக்கெட்டோட கடவுள்னு சொல்லுவோம். ஸோ அவர் எழுதின இந்த புக்கை நம்ம கிரிக்கெட்டோட பைபிள்னு சொல்லலாம். இந்த புக்கில் சச்சின் டெண்டுல்கரோட சைல்ட்ஹுட் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அவரோட கோச்சோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்துச்சு, இன்ஜுரிஸ் அண்ட் ப்ரெஷர் எப்படி அவரை பாதிச்சது, இதை பற்றிலாம் எழுதியிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப ஐகானிக் மூமெண்ட்டான 2011 வேர்ல்டு கப் அந்த வின்னிங் மூமெண்ட்டை பற்றி எழுதியிருப்பாரு. கிரிக்கெட்டை வெறும் ஆடியன்ஸாக பார்க்குற நமக்கே இவ்வளோ ப்ரெஷர்னா அந்த ஃபீல்டில் இருக்கிற அவருக்கு எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். அந்த ப்ரெஷரை அவர் 24 இயர்ஸ் கேரி பண்ணார். ஆனால் அந்த மனுஷன் அவ்வளோ ப்ரெஷர்லையும் அத்தனை வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார். இது எல்லாத்தையும் அவர் எப்படி பண்ணார் அதை ரொம்ப இமோஷனலாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில். டேலண்ட் இருந்தால் மட்டும் போதாது, டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ் வேணும். அதுதான் இந்த புக்கோட டேக் அவே. சச்சின் ஃபேனாக இருந்தால் இந்த புக் ரொம்ப மஸ்ட் ரீட். இதுவே நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தால் ரொம்ப 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 மஸ்ட் ரீட். கிரிக்கெட்டில் பேட் பாய் ப்ளஸ் ஜீனியஸ் காம்போனா யாருன்னா நம்ம ஷேன் வார்ன் தான். ரெண்டாவதா பார்க்க போற புக் நோ ஸ்பின் பை ஷேன் வார்ன். இந்த புக்ல அவர் பால் ஆஃப் தி செஞ்சுரியோட ஸ்டோரியை பத்தி எழுதியிருக்கிறாரு. நம்ம எல்லாருமே அந்த பாலை பார்த்துருப்போம். லெக் சைட்ல குத்தி லெக் ஸ்டிக் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃப் ஸ்டிக் அடிக்குமா சரியா தெரியல, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடக்கிற பாலிடிக்ஸ் என்ன, ஒரு பிளேயருக்கு பின்னாடி நடக்கிற கான்ட்ரோவர்சிஸ் என்ன, ஒரு பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டா எப்படி மைண்ட் கேம் விளையாடுறாரு, இதை பத்திலாம் அந்த புக்ல எழுதியிருக்கிறாரு. ஷேன் வார்ன் பேட்ஸ்மேன் மைண்ட்ல எப்படி டவுட் கிரியேட் பண்ணுவாருன்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. கிரிக்கெட் வெறும் ஸ்கில்ல பேஸ் பண்ணி விளையாடுற கேம் கிடையாது, அது சைக்காலஜிக்கலா விளையாடுற கேம் அப்படின்றத இந்த புக்ல அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள். ஸ்பின் பவுலர்ஸ்க்குலாம் இந்த புக் செம மோட்டிவேஷன். வெறும் ஸ்பின் பவுலர்ஸ் கிடையாது, எல்லாருக்குமே செம மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐபிஎலோட வின்னரும் இவர் தான். சேட்லி இன்னைக்கு இவர் நம்ம கூட இல்ல. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஒரு சில பேருக்கு தான் ஃபேன் பேஸ் அப்படியே இருக்கும். அப்படியாப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம சௌரவ் கங்குலி. அவரை செல்லமா தாதான்னு சொல்லுவோம். அவரை பத்தின புக் தான் எ செஞ்சுரி இஸ் நாட் எனஃப். தாதாவோட ஸ்டோரினா அது ஒரு கம்பேக் ஸ்டோரி. அவரோட கம்பேக் ஸ்டோரி கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவர் டீம்ல இருந்து எதுக்காக டிராப் பண்ணாங்க, அவருக்கு கேப்டன்சி எதுக்கு கொடுத்தாங்க, அதை பத்திலாம் இந்த புக்ல எழுதியிருப்பாரு. நம்ம இன்னைக்கு பெஸ்ட் கேப்டன் செலிப்ரேட் பண்ற தோனி, யுவராஜ் சிங், சேவாக் இவங்க எல்லாருக்கும் எப்படி யங்ஸ்டரா இருக்கும்போது சப்போர்ட் பண்ணாரு, இந்தியன் டீமையே எப்படி ஃபியர்லெஸ்ஸா மாத்தினாரு அப்படின்றத பத்திலாம் இந்த புக்ல சொல்லியிருக்கிறாரு. இந்தியன் டீமோட ஆட்டிடியூடே எப்படி மாறுச்சு அப்படின்றத இந்த புக்ல ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஐபிஎலுக்கு அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் கிரிக்கெட் பார்க்குற கிட்ஸுக்கு தெரியாது கிரிக்கெட்ன்றது ஒரு லெகசி. இன்னைக்கு ஒருத்தர் எடுக்கிற டிசிஷன் இன்னைக்கு அவருக்கு ஃபெயிலியரா முடியலாம், பட் நாளைக்கு டீம் இந்தியாவுக்கு பெரிய சக்சஸா மாற வாய்ப்பு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சௌரவ் கங்குலி தோனிக்கு எஸ் சொல்லலைன்னா இன்னைக்கு இந்தியாவோட கணக்குல இருந்து ஒரு 3 ஐசிசி ட்ராஃபி கம்மியாயிருக்கும். லீடர்ஷிப்னா சைலண்டா இருக்கிறது கிடையாது, ஸ்டாண்ட் பண்ணி ஃபைட் பண்றது. அதுதான் இந்த புக்கோட லெசன். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப இமோஷனலான புக், தி டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் பை யுவராஜ் சிங். தோனி இல்லாம எப்படி 3 கப்பு இல்லைன்னு சொன்னனோ அதே மாதிரி யுவராஜ் சிங் இல்லாம ஒரு 2 கப்பு கிடையாது. 2007 T20 வேர்ல்டு கப்பும் சரி, 2011 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்பும் சரி, யுவராஜ் சிங் தான் பேக் போன் நமக்கு. அந்த வேர்ல்டு கப்க்கு அப்புறம் அவர் கேன்சரால பாதிக்கப்பட்டாரு. அதோட ட்ரீட்மெண்ட்டோட ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாரு. இது எல்லாத்தையும் கடந்து அவர் மறுபடியும் கிரிக்கெட்டுக்கு எப்படி கம்பேக் கொடுத்தாரு அதை பத்தி தான் இந்த புக்ல எழுதியிருக்கிறாரு. யுவராஜ் சிங்கோட மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். லைஃபோட முக்கியமான மேட்ச் கிரவுண்ட்ல நடக்காது, அது ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த புக்ல சொல்லியிருக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா இந்த புக்கை கண்டிப்பா படிங்க. தி தோனி டச். இது தோனியோட ஆட்டோபயோகிராஃபி கிடையாது, அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நல்லா அனலைஸ் பண்ணி எழுதின புக்கு. இந்த புக்கோட ரைட்டர் பரத் சுந்தரேசன். அவரோட டிசிஷன் மேக்கிங் ஸ்டைல், ப்ரெஷர்ல எவ்வளோ காமா இருக்கிறாரு, யங்ஸ்டர்ஸை எப்படி நம்புறாரு, சென்னை சூப்பர் கிங்ஸோட கல்ச்சர் என்ன, இதை பத்திலாம் இந்த புக்ல டீட்டெயில்டா எழுதியிருக்கிறாரு. இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து வந்த எம்எஸ் தோனி எப்படி இந்தியன் டீமையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா எழுதியிருக்கிறாங்க இந்த புக்ல. சைலண்ட் லீடர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் அப்படின்றத இந்த புக்கோட லெசன். கேப்டன்சி கத்துக்கணுமா அப்போ கண்டிப்பா இந்த புக்கை படிங்க. ஸோ கிரிக்கெட்ன்றது வெறும் 6, 4 விக்கெட் அது மட்டும் கிடையாது, அது ஸ்ட்ரகிள்ஸ், கம்பேக்ஸ், மைண்ட் கேம்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், இது எல்லாத்தோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்ஸ்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க மேட்ச் பார்க்கும்போது பிளேயர்ஸ் எல்லாம் வேற ஆங்கிள் பார்ப்பீங்க. இதுல ஏதாவது ஒரு புக் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்ல தாராளமா சொல்லுங்க. வேற ஏதாவது புக்கோட சம்மரி வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். நம்ம சேனல்ல மற்ற புக்ஸோட சம்மரிஸ் கூட அவைலபிளா இருக்கு, அதையும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.